தொல் திருமாவளவனோட பேச்சு பானை அக்னி பானையும் ஒண்ணுதான், அறிவு பானையும் ஒண்ணுதான். நம்மளோட அறிவு பானை பாட்டாளி மக்கள் கட்சிது அக்னி பானை. ரெண்டு பானையும் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு எப்படி பார்க்கணும்? திருமாவளவன் அவர்கள் மருத்துவர் ராமதாஸை போற்றி பாதுகாக்கிற ஒரு அரசியலை தான் அவர் செய்தார். மருத்துவரை கழித்துவிட்டு அந்த அரசியல் செய்ய முடியாது என்று அவரை போற்றுகிற இடத்துல வந்தார். பல வருடங்களாக பாமகவும் சரி விடுதலையும் சரி ஒரு கசப்பான அனுபவம் தான் அவங்க இதுவரை நாள் பார்த்துட்டு வருவாங்க. திருமாவோட அந்த பேச்சு திமுக கூட்டணியில் பாமகவுக்கு வழிவிடுறதா? வண்ணத்து பூச்சி மறுபடியும் தன் ரெக்கையை உதிர்த்து விட்டு கூட்டுப்புழுவாக மாறுவதை போல மீண்டும் வன்னியர் சங்கத்திற்குள்ளே கொண்டு வந்து அந்த கட்சியை குறுகலான ஒரு பாதைக்குள்ளே குட்டுச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். வீத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொல் திருமாவளவனோட பேச்சு, நேற்று பேசின பேச்சு பானை அக்னி பானையும் ஒன்று தான், அறிவு பானையும் ஒன்று தான். நம்மளோட அறிவு பானை பாட்டாளி மக்கள் கட்சிது அக்னி பானை. ரெண்டு பானையும் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு எப்படி பார்க்குறீங்க? நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கடந்த காலத்திலே மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் திருமாவளவனும் கைகோர்த்து ஒரு அரசியலை கடந்த காலங்களிலே நிகழ்த்தி காட்டினார்கள். தருமபுரியிலே நடந்த அந்த வன்முறை சம்பவம் நடக்கிற வரைக்குமே திருமாவளவன் அவர்கள் மருத்துவர் ராமதாஸை போற்றி பாதுகாக்கிற ஒரு அரசியலை தான் அவர் செய்தார். தமிழர் அரசியல் என்று வந்தால், தமிழ் தேசிய அரசியல் என்று வந்தால் மருத்துவரை கழித்துவிட்டு அந்த அரசியல் செய்ய முடியாது என்று அவரை போற்றுகிற இடத்துல வந்தார். அதே போல் ஈழத்தமிழர்களுக்காக வேண்டி அவர் உண்ணாவிரதம் இருந்தபோது கூட இவருக்கு பழச்சாறு கொடுத்து அதை முடித்து வைக்கக்கூடிய இடத்திலே மருத்துவர் ராமதாஸ் தான் இருந்தார். அப்போ சாமானியமாக கிராமப்புறங்களிலே இடைநிலை சாதிகளும் பட்டியல் சமூகங்களும் மோதிக்கொள்கிற ஒரு போக்கு என்று இருந்தது நடைமுறையில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட மன முரண்களை களைவதற்கு தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை கடந்த காலங்களிலே ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். ஆனால் தருமபுரியிலே நடந்த அந்த தீயரிப்பு சம்பவமானது 2 பேர் தனிப்பட்ட முறையிலே காதல் ஜோடிகளாக 2 பேர் தப்பி போனதற்காக 3 கிராமங்கள் கொளுத்தப்பட்டது என்கிற வன்முறை வரலாறு திருமாவளவனோடு ஒரு தீராத பகை அவருக்கு உருவாகிவிட்டது. அதற்கு பின்பு தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பு என்பதை ஊர் ஊராக போய் வயசு பொண்ணுங்க யாரு கூடயாவது ஓடி போயிருங்க, ஜீன்ஸ் போட்டவனோட ஓடி போயிடும், கூலிங் கிளாஸ் போட்டவனோட ஓடி போயிடும் என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். காதல் என்பது எல்லாருக்குமானது அல்ல, அது தனிப்பட்ட நபர்களினுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்தது. ஒரு சிலர் இன்றைக்கு விரும்பி காதலிக்கிறவர்களே நாளைக்கு மனமுரண்களால் விலகி போகிற வாய்ப்பும் இருக்கிறது. லவ் பிரேக்கப் ஆகுறதுன்னு சொல்லுவான். குடும்பங்கள்லேயும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன்னா தனி மனித உறவுகளிலே போய் ஒரு அரசியல் கட்சி தலையிடுவது என்பது நடைமுறை சாத்தியமும் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சாதனங்களிலே யார் யாரோடு உரையாடுகிறார்கள், யார் யாரோடு உறவாக இருக்கிறார்கள், யார் யாரோடு பகையாக மாறுகிறார்கள் என்பதையெல்லாம் யாருமே கணிக்க முடியாது. அப்போ இது ஒரு தனிப்பட்ட விவகாரத்தை ஒரு அரசியல் கட்சி கையில் எடுத்தது என்பது ஒரு தேவையில்லாத வரலாற்று பிழை. ஒருவேளை பிற சாதிக்காரனோடு நம் பெண்கள் காதலிக்கக்கூடாது என்று ஒரு விரும்பினால் அவர்கள் குடும்பத்துக்குள்ளே அதை பேசிக்கொள்ளலாமே தவிர, இதை ஒரு அரசியல் கட்சி கையில் எடுத்து மிகப்பெரிய அளவிலே இதை ஒரு வேலை திட்டமாக செய்வது என்பதெல்லாம் ஒரு சமூக நீதி கோட்பாட்டை பேசிய கடந்த காலங்களிலே பல்வேறு வீரம் செறிந்த போராட்டங்களை எல்லாம் நடத்தியவர்களுக்கு அவர்கள் கௌரவத்துக்குரியதும் அல்ல. அந்த அரசியலை ஏன் அவர்கள் கையில் எடுத்தார்கள் என்றால், இந்த சாதிய வாக்கு வங்கியை கழித்துவிட்டு வேறு அரசியலை அவர்களால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியவில்லை. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே ஒரு 10% வாக்கு வங்கிக்கு எப்போதும் தயாராக இருக்கிறார்கள். அப்படி முதல் கட்டமாக தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக முதலில் தோன்றியதே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தோற்றுவித்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதனுடைய தீவிரமாக அது இயங்கியது. அது மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை அவர்கள் நடத்தி காட்டினார்கள். எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் நலிவுற்றிருந்த காலகட்டத்திலே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அவர்களெல்லாம் பல பேர் உயிர் தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் நடந்தது. அப்புறம் கலைஞர் காலத்திலே தான் அது அவருடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றப்பட்டு பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலிலே சேர்ப்பதற்கான அந்த இடஒதுக்கீடு சார்ந்த கோரிக்கைகள் எல்லாம் கலைஞர் காலத்திலே மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. எனவே அவருடைய அரசியல் வரலாறு அங்கிருந்து தான் தொடங்குகிறது. அதற்கு பின்பு அவர்கள் அரசியலிலே படிப்படியாக வளர்ச்சி நிலையை அடைந்து மேம்போக்காக அடுத்த கட்டத்தை நோக்கி போகிற போது பிற சாதி தென் மாவட்டங்களிலே திருமாவளவன் தேர்தல் பாதை, திருடர் பாதை என்று முழங்கி கொண்டிருந்த காலகட்டங்களிலே அவரை அழைத்து வட மாவட்டங்களுக்கு பெரிய அளவிலே அவரை அடையாளப்படுத்தியதிலே மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது.
எனவே சமூகங்களை வந்து நம்ம சாதிகளை வந்து முற்றிலுமாக நடைமுறையில் ஒழித்துவிட முடியாது. எல்லா சமூகங்களுக்கு இடையே ஒரு ஒருங்கிணைப்பு தேவை, ஒரு உறவு பாலமாக ஒரு ஒருங்கிணைப்பு தேவை என்கிற அடிப்படையில் மிக நீண்ட காலமாக அவர்கள் 2 பேருமே கைகோர்த்து பல அரசியலை செய்தார்கள். இந்த சம்பவம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை தருமபுரி சம்பவம் தந்துவிட்டது. அந்த பகையை வந்து அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டுமா, காலங்காலமாக அந்த அரசியல் வந்து தொடர வேண்டுமா என்கிற கேள்வியும் பல பேர் கேட்கிறார்கள். பல பேர் அப்படிப்பட்ட அரசியல் தொடர வேண்டுமா என்று கூட அவர்கள் கேட்கிறார். இப்போ மதுரையிலே கூட கவுன்சிலராக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த லீலாவதி என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அன்றைக்கு வந்து திமுகவை சேர்ந்த சில சமூக விரோதிகள் தான் அந்த சம்பவத்தை செய்தார்கள். அப்போ வந்து சிபிஎம் வந்து அன்றைக்கு மிக கடுமையான குற்றச்சாட்டுக்களை வந்து அவர்கள் மீது வைத்தது. அன்றைக்கு அழகிரி வந்து மிகப்பெரிய அளவிலே செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்தார் என்பது வந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தெரியும். அந்த அரசியல் வந்து முடிவுக்கு வர வேண்டும் என்று பல பேர் போராடினார்கள். இன்றைக்கு சிபிஎம் எந்த கூட்டணியிலே இருக்கிறது என்றால் திமுக கூட்டணியிலே தான் இருக்கிறது. அப்போ தனிமனித வன்முறை என்பதற்காக காலங்காலமாக பகையை கொண்டாடுவது என்று இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது திமுகவினுடைய கொள்கை அல்ல. லீலாவதியை கொள்வது என்பது திமுக கட்சியினுடைய கொள்கை அல்ல. அதில் இருக்கக்கூடியவர்களுடைய தவறு, அந்த தனிநபர் தவறுகளை நம்ம வந்து ஒரு தத்துவத்தின் தவறாக நம்ம வந்து மடைமாற்றம் செய்யக்கூடாது, நீண்ட காலமாக அதை பின்தொடரக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் இதில் இருக்க சிக்கல் என்னென்னா, பட்டியலின மக்களுக்கும் படையாட்சி மக்களுக்குமான பகை என்பதை தற்காலிகமாக 2 தலைவர்கள் ஒன்று கூடுவதன் மூலமாக நிரந்தரமாக தீர்க்க முடியுமா என்று கேட்டால், ஏதாவது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையிலே யாராவது ஒருவருக்கு மன வருத்தம் ஏற்படுகிறது, யாருக்கோ ஒரு பிரச்சனை வருகிறது, யாரோ ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கிறது என்றால் அப்பொழுது நடக்கிற தகராறிலே மிகப்பெரிய மோசமான கொலைகள் நடந்து விடுகிறது. குறிப்பாக ஆணவ படுகொலைகள் போன்ற விஷயங்கள் நடந்து விடுகிறது. அப்போ வன்முறைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்று கேட்டால், சாதிய ஏற்றத்தாழ்வுகள், சாதிய முரண்பாடுகள், சாதி ரீதியான அந்த பிரச்சனைகள் இருக்கிற வரைக்குமே அது எப்பொழுதுமே பற்றி எறியக்கூடிய பிரச்சனையாகவே அது இருக்கிறது. அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நடைமுறையில் வந்து ஒரு நல்லிணக்கத்திற்கான சான்றாக இருக்க முடியும். அதைத்தான் திருமாவளவன் விரும்புகிறார். ஆனால் வந்து பட்டியலின மக்களாக இருக்கிறவர்கள், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிறவர்கள் இதை வந்து மன்னிப்பார்களா, இதை மறப்பார்களா? நீண்ட காலத்திற்கு இந்த பிரச்சனை வந்து நீடிக்காமல் இருப்பதற்கு திருமாவளவனுடைய பெருந்தன்மையை வந்து சாதாரண தொண்டர்கள், கிராம பின்னணியில் இருக்கிறவர்கள், பின்தங்கிய ஊர்களிலே இருக்கிறவர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. பல வருடங்களாக பாமகவும் சரி விடுதலையும் சரி ஒரு கசப்பான அனுபவம் தான் அவங்க இதுவரை நாள் பார்த்துட்டு வர்றாங்க. இன்றைய திருமாவோட அந்த பேச்சு திமுக கூட்டணியில் பாமகவுக்கு வழிவிடுறதா எடுத்துக்கலாமா நம்ம? இல்லை, பாமக வந்து திமுக கூட்டணியிலே வர வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறவர்களிலிருந்து பல பேர், எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திலிருந்து பல தலைவர்கள் வந்து எப்படியாவது வந்து பாமகவை இங்கே உள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் என்பது நீண்ட காலமாக அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் என்னன்னா, தமிழர்களாக ஒன்று திரட்டுகிற ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியாக அது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து படையாட்சியாக மட்டுமே நீங்கள் வந்து அணி திரட்டினீர்கள்னா அந்த கட்சி வட மாவட்டத்தை தாண்ட முடியாமல் போனதற்கு என்ன காரணம்னா, அது தமிழர்களுக்கான கட்சி, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சி அல்ல என்பதை இப்பொழுது வந்து எப்படி பன்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று தான் வைத்திருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு மனப்போக்கோடு அந்த அரசியலை நகர்த்தி தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு பாதையாக அதை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் மருத்துவர் ராமதாஸ் அந்த பாதையை தவற விட்டு விட்டார். ஒருவேளை வந்து அது தமிழர் அரசியலாக மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருந்தால் தமிழ்நாட்டிலே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கும். அந்த வரலாற்று வாய்ப்பை தவற விட்டதற்கு என்ன காரணம்னா, மீண்டும் அவர்கள் வன்னியர் சங்கத்திற்குள்ளே போய் அடைக்கலம் ஆவது. அது வந்து ஒரு அடிப்படையாக இருக்கலாம். நீங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கலாம், நீங்கள் காலேஜெலாம் முடிச்சுட்டு போய் மறுபடியும் வந்து ப்ரீகேஜி எல்கேஜியில் சேர முடியாது இல்லையா? ஒரு கூட்டுப்புழு வந்து வண்ணத்து பூச்சியாக மாறலாம். வண்ணத்து பூச்சி மறுபடியும் தன் ரெக்கையை உதிர்த்து விட்டு கூட்டுப்புழுவாக மாறுவதைப் போல மீண்டும் வன்னியர் சங்கத்திற்குள்ளே கொண்டு வந்து அந்த கட்சியை வந்து குறுகலான ஒரு பாதைக்குள்ளே, முட்டுச்சந்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட பல வருடங்களாக தன்னோட அந்த உறவுகளை மேம்படுத்தி வளர்த்தார் இல்லையா? இல்லை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து திராவிட இயக்க கோட்பாடுகளை முன்வைத்த போது அவருடைய அரசியல் கோட்பாட்டுக்காகத்தான் ஓட்டு விழுந்ததே தவிர அவருடைய சாதியை சொல்லி அவர் ஓட்டு கேட்கல. அவருடைய சாதியை சொல்லி ஓட்டு கேட்கணும்னு போனால் அதுவே ஒரு சிறுபான்மை சாதி தான். அந்த சாதியை சொல்லி ஓட்டை கேட்க முடியாது முதல்ல. அப்போ அவர் கொள்கை வந்து எந்த இடத்திலே முன்வைக்க வேண்டுமோ அதை நோக்கி போகிற போது எல்லா தரப்பு மக்களுக்குமான அரசியலாக திமுக மாறியது. திராவிட இயக்கம் வந்து சாதியை வந்து முதன்மைப்படுத்துகிற ஒரு இடமாக தலைவர்கள் வந்து அதை வழிநடத்தவில்லை. அதனால தான் அந்த கட்சி வந்து எல்லாருக்குமான கட்சியாக அடையாளப்பட்டது. எம்ஜிஆர் என்ன சாதி என்று கேட்டுக்கொண்ட அதிமுக கட்சியில் சேர்ந்தான் பல பேர். அவர்கள் வந்து சாதி பார்க்க மாட்டார்கள். அதில் என்னன்னா, தலைமைத்துவம் என்பதை
தலைமை பண்பு என்பதை எல்லாருக்குமானது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கானது, தமிழர்களுக்கானது என்கிற இடத்தை நோக்கி நகர்த்தாமல் நீங்கள் தொடங்கிய இடத்திலேயே முடிவதுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, யூட்டர்ன் போட்டால் அதே இடம் திரும்ப வரும் இல்லையா, அது மாதிரி அந்த அரசியல் வந்து ஒரு குறுகலான பாதைக்குள்ளே மாட்டிக்கொண்டு விட்டது. அதை தாண்டி அது தமிழர்களுக்கான அரசியலாக மாறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அது திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் அந்த நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய இடத்திலே தான் இப்பொழுதும் இருக்கிறார்கள். இல்லை, இன்றைய அரசியல் கட்டத்தில் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் மூத்தவர், அவரோட பயணம் தவறாக போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அவர் தொடங்கிய பாதை என்பது ஒரு முற்போக்கு சிந்தனையோடு அவர் தொடங்குகிறார். சமூக நீதி கோட்பாடு, மொழி உணர்ச்சியை முதன்மைப்படுத்துவது, தமிழ் மொழியிலே தான் எல்லாம் இருக்க வேண்டும், மக்கள் தொலைக்காட்சி மாதிரி ஒரு தொலைக்காட்சியை உருவாக்கி தூய தமிழிலே பேசுகிறவர்கள் வேட்டி சட்டை உடுத்தி கொண்டு செய்தி வாசிப்பது என்று பல வித்தியாசமான விஷயங்களை செய்தார். அது மாதிரி இயற்கையை பாதுகாப்பது, பசுமையை பாதுகாப்பது என்கிற மாதிரி மற்ற கட்சிகளுக்கு இல்லாத பல முன்னுதாரணங்களை அவர் கொண்டு வந்தார். அந்த எல்லா முன்னுதாரணங்களும் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்ததை போல நீங்கள் மறுபடியும் சாதிய உணர்வுக்குள்ளேயே கொண்டு வந்து அந்த கட்சியை நீங்கள் நிறுத்துகிற காரணத்தினால ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தால் அதை மீண்டும் பாலாக பயன்படுத்த முடியாது, அது ஒட்டுமொத்த விஷமாக மாறிவிடும். எனவே குறுகிய சிந்தனையை கைவிட்டு சமூக நீதி பார்வையிலே எப்படி தொடக்க காலத்திலே அவர் அரசியலை தொடங்கினாரோ அந்த இடத்திற்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார்கள் என்றால் அது வரவேற்கத்தக்கதான். திருமாவளவன் எப்பொழுதுமே சாதிய சிந்தனையோடு சுருங்கி விடுகிற இடத்திலே நின்று போய்விடவில்லை. அவர் ஜனநாயக பாதை, அது அவர் என்ன செய்கிறார்னா தொடக்கத்திலே பட்டியலின மக்களுக்கான அரசியலிலே அவர் பேசுகிறார். இன்றைக்கு அவர் திமிரி எழு திருப்பி எடு என்பதை அவர் பேசுவது கிடையாது. அது தொடக்க காலத்திலே தேர்தல் பாதை, திருடர் பாதை என்று கூட அவர் பேசினார். ஆனால் இன்றைக்கு அவருடைய பழைய கால பேச்சுக்கும், அவர் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய பேச்சுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய பேச்சுக்கும் அவர் ஜனநாயகத்தில் எவ்வளவு முதிர்ச்சி பெற்றவராக இருக்கிறார், பண்பட்டவராக இருக்கிறார் என்பதை பழைய பேச்சு கேட்டவர்களுக்கு தான் தெரியும். அப்போ எல்லா சமூகங்களையும் ஒன்றிணைக்க வேண்டிய பொறுப்பு தான் தலைவர் இருக்கிறது. திருமாவளவன் அடிக்கடி மேற்கோள் காட்டுவது சொல்லுவார், கூட்டத்திலே கல்லறிவதற்கு ஒரு பொறுக்கி போதுமானவனாக இருக்கிறான், அந்த மக்களை ஒன்று திரட்டுவதற்கு தான் தலைவன் தேவை. எனவே இந்த கூட்டத்திலே கல்லறிகிற இடத்திலே இருந்து அரசியலை மக்களை ஒன்றுபடுத்துகிற இடத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்கிற ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழர்களுக்கு விரோதமான பல வடக்கத்தியவர்களுடைய ஆதிக்கம் இங்கே வருகிறது. இந்தி மொழியை திணிக்க பார்க்கிறார்கள், மீண்டும் நமக்கான நிதி ஆதாரங்களை தர மறுக்கிறார்கள், மாநில சுயாட்சியை இல்லாமல் செய்வதற்கு பார்க்கிறார்கள். தமிழர்கள் மீது ஏற்கனவே நமக்கு பலவிதமான ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற போது நாம் சாதிகளாக பிரிந்து கிடப்பதன் மூலமாக தமிழர்களினுடைய உரிமையை நாம் பெறவே முடியாது என்கிற ஒரு அவலநிலை இருக்கிறது. அதை நோக்கிய பயணமாக இது மாறாத வரைக்குமே திருமாவளவன் ராமதாஸ் முரண்பாட்டை இன்னும் எவ்வளவு காலத்திற்கு கொண்டாட போகிறோம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்றைய அரசியல் சூழலில் பாமக பல பண்பட்ட தரமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒருவேளை பாமகவுக்கு பல கட்சிகள் கதவை மூடிட்டாங்களோ கூட்டணிக்கு, அதனால் ஒரு புத்திசாலித்தனமாக திமுக கூட்டணியில் போகிறதுக்காக திரு ராமதாஸ் அவர்கள் பார்க்கிறாரோ என்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஆனால் இதை எப்படி எடுத்துக்கிறது? திமுக அவர்களுக்கான வாசலை திறந்து வைக்கவே இல்லை. அப்படி ஒரு கோரிக்கை வெளியிலிருந்து வருகிறதே தவிர திமுகவிலே ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் மிக நீண்ட காலமாக மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று முற்போக்கு சக்திகளினுடைய அணிவகுப்பாக இந்தியா கூட்டணியின் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அணி அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எனவே புதிதாக இது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு கட்சி உள்ளே வருகிற போது அவர்களுக்கான ஒதுக்கீட்டை செய்வது, அவர்களுக்கான சீட்டு ஷேரிங் பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமமானதாக இருக்கும். அதனால் உடனடி சாத்தியமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கதவை திறப்பதற்கு ஸ்டாலின் விரும்பவில்லை. ஏனென்றால் கடந்த காலத்திலே கலைஞர் அவர்கள் 2006 முதலமைச்சராக இருக்கிற போது ஒரு மைனாரிட்டியாக ஒரு 96 சீட்டு மட்டுமே வரக்கூடிய சூழல் இருந்தபோது இவர் கொடுத்த குடைச்சல் இருக்கிற அதை ஸ்டாலின் மறக்கவே இல்லை. எனவே பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. திமுக பாட்டாளி மக்கள் கட்சியை விரும்பக்கூடிய இடத்திலே இல்லை. இது ஒருவேளை நம்ம அரசியல் திரு ராமதாஸ் ஐயா அவர்களோட அரசியல் முதிர்ச்சி இது எடுத்துக்கலாம் இல்லையா? முதல்ல தொல் திருமாவளவனே ஆஃப் செய்யணும், நமக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குது அவர் தான் அப்படின்ற ஒரு பார்வையில் முன் வச்சு திருமாவளவனை ஆஃப் செய்கிற மாதிரி இந்த அரசியல் திருமாவளவன் யாரும் கதவு திறந்துக்கும் திமுக திருமாவளவனை அப்புறப்படுத்த வேண்டும், திருமாவளவனை இந்த கூட்டணியில் இருந்து அகற்ற வேண்டும் என்கிற இடம்லாம் கடந்து அவர் வளர்ந்து விட்டார். நீங்கள் திருமாவளவன் செடியாக இருந்தால் நீங்கள் பறித்து போடலாம்,
அவர் மரமாகி கிளை பரப்பி நிற்கிறார். இனிமேல் அவரை வந்து நீங்கள் வந்து இல்லாமல் செய்வது என்பது இனிமேல் நடக்கிறது சாத்தியமே இல்லை. அதனால் சில மாதங்களுக்கு முன்பு வரைக்குமே இடஒதுக்கீட்டுக்காக உன்னை நான் பார்க்க வேண்டுமா, உன்னை வந்து கோட்டையில் வந்து நான் பார்க்கணுமா, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஜமீன்தார் மனநிலையிலேருந்து அவர் பேசினார். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறவர்கிட்ட தானே கோரிக்கை வைக்க முடியும். இப்போ மோடியை போய் நான் பார்க்குறதா அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாரா? போர் நடக்கிறது என்றால் ராகுல் காந்தி போய் பார்க்கத்தானே செய்கிறாரு. இப்போ நாட்டினுடைய அவர் வகிக்கக்கூடிய பதவிக்குத்தான் மரியாதையை தவிர தனிப்பட்ட முறையில் உன்னையெல்லாம் நான் வந்து பார்க்கணுமான்னு போன மாதம் பேசிட்டு, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி பேசிட்டு அடுத்த மாதம் கூட்டணிக்கு கதவை தட்டுனா இவர்களுடைய நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும். இவர்கள் வந்து பச்சோந்தியை போல் மாறிக்கொண்டே இருப்பார்கள் என்றால் இவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நம்பி இவர்களுடைய கதவை திறப்பது என்பது திமுகவுக்கு தேவையில்லாத ஒன்று. திரு ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்க பேச்சுவார்த்தை நடத்தினால் அவருக்கு முட்டுக்கட்டையாக இருப்பாரா திருமாவளவன்? அதே சமயம் திரு வேல்முருகனும் அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கார், திமுக கூட்டணியில். அவர் ஏற்கனவே தாய் வீடான பாமக, இது இவர்களுக்கு வழிவிடுவாங்களா இந்த 2 பேரும்? இல்லை, பாமகவை விட்டு அவர் வெகு தூரம் விலகி வந்து அவர் தமிழ் தேசிய அரசியலை வந்து வழிநடத்தக்கூடிய இடத்திற்கு பண்ருட்டி வேல்முருகன் வந்துட்டார். நாம் தமிழர் கட்சியிலே இருந்து வெளியேறுகிறவர்களுடைய பெரும் நம்பிக்கையாக 60% மேலான நாம் தமிழர் கட்சி வந்து இன்றைக்கு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டிருக்கிறது. அதனால் அவருடைய அரசியல் பாதை என்பது ஒரு பறந்து விரிந்த ஒரு பறவை பார்வையாக வளர்ந்து நிற்கிறது. எனவே மீண்டும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி செய்கிற அரசியல் தவறுகளை எல்லாம் ஒருபோதும் வந்து பண்ருட்டி வேல்முருகன் செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட அரசியல் தவறுகளை வந்து பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார். அதனால் வன்னியர் சமூகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு இளம் தலைவராக பண்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள்லாம் இருக்கிற போது அந்த இடத்திற்கு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை வந்து, அதாவது வேலியில் போகிற ஓனான வேட்டியில் எடுத்து போடுறது மாதிரி ஒரு வில்லங்கத்தை வந்து செய்ய வேண்டிய வேலை வந்து திமுக கூட்டணிக்கு இல்லை. எனவே எல்லா வன்னியர்கள் பல பேர் வந்து திமுகவிலே பெரிய தலைவர்களாக இருக்கிறார்கள். பெரிய சமூக பின்னணி கொண்டவர்கள் எல்லாருமே இந்த கட்சியினுடைய திராவிட இயக்கத்தினுடைய ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் வரிசையிலே பல பேர் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் பெயர்களை எல்லாம் சொல்லி சாதி அடையாளத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் என்பதனால் அவர்கள் பெயர்களை சொல்லவில்லை. எனவே திமுகவிற்கு பாமக தேவையற்ற ஒன்று. அவர்களை தூக்கி சுமப்பதற்கு திமுக கூட்டணி தயாராக இல்லை. விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி பல தகவலை மக்களுக்கு முன்வைச்சுங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.